வணக்கம். வரலாறு திரும்போன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில நேரங்கள்ல சில சம்பவங்கள் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தோட அச்சு மாதிரியே இருக்கும். அதிகாரத்துல இருக்கிறவங்க வீழ்ச்சி அடையறதுக்கு இப்படி ஏதாவது ஒரு பண்டைய அச்சு இருக்கா? அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சக்தி வாய்ந்த தலைவர்களோட வீழ்ச்சி சும்மா தற்செயலா நடக்குதா? இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு முறை இருக்கா? வாங்க, இந்த வரலாற்று புதிரைய நாம சேர்ந்து அலசலாம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பண்டைய அச்சு ஏதோ பழைய வரலாற்று புத்தகத்துல மட்டும் இல்ல. நாம பாக்குற இந்த மூலங்களின்படி சமீபத்துல நடந்த ஒரு உலக சம்பவம் இந்த அச்சு இன்னைக்கும் எவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுது. ஓகே, இந்த ஆச்சரியமான வரலாற்று வடிவத்தை புரிஞ்சுக்க நாம 2 பேரோட கதைய ஒப்பிட போறோம். ஒருத்தர் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராஜா, இன்னொருத்தர் நம்ம காலத்துல இருக்கிற ஒரு ஜனாதிபதி. முதல்ல யூதாவோட ராஜாவான யோயாக்கீன். அவரோட கதை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவர் ஒரு போர்ல தோற்கடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு ஒரு கைதியா கொண்டு போகப்பட்டார். சிம்பிளா சொல்லணும்னா அவரோட சொந்த ராஜ்யத்திலிருந்தே அவரை வேரோட புடுங்கப்பட்டார். ரெண்டாவதா, நம்ம மூலங்கள் விவரிக்கிற ஒரு நவீன கற்பனையான உதாரணம் வெனிசுவேலாவோட ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ. இந்த சித்தரிப்புல அவர் 2026ஆம் வருஷம் அமெரிக்க படைகளால பிடிக்கப்பட்டு விசாரணைக்காக அமெரிக்காவுக்கு கொண்டு போகப்படுறார். இப்போ வாங்க இந்த 2 கதைகள்லயும் இருக்கிற ஒற்றுமைகளை பார்க்கலாம். ஆச்சரியமா, இந்த 2 தலைவர்களோட வீழ்ச்சியிலையும் 3 முக்கியமான படிகள் அப்படியே அச்சசலா பொருந்துறத நீங்களே பாப்பீங்க. முதல் படி எப்பவுமே அவங்களோட இனத்திலிருந்து தூக்குறது, அதாவது பிசிக்கல் ரிமூவல். யோயாக்கின் அவரோட நாட்டிலிருந்து பாபிலோனுக்கு, மதுரோ வெனிசுவேலால இருந்து அமெரிக்காக்கு. அப்ப பாருங்க, ஒரு தலைவரே அவங்களோட அதிகார மையத்திலிருந்து பிரிக்கிறது தான் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. சரி, இப்போ இந்த 2வது படிதான் ரொம்பவே முக்கியமானது. அந்தஸ்து மாற்றம். யோயாக்கீன் இனிமே ஒரு ராஜா கிடையாது, அவர் ஒரு கைதி. மதுரோ இனிமே ஒரு ஜனாதிபதி கிடையாது, அவர் ஒரு குற்றவாளி. இது வெறும் பேரை மாத்திர விஷயம் இல்ல. அவங்கள கைப்பற்றின சக்தி அவங்களோட அடையாளத்தையே மாத்தி எழுதுது. அவங்களோட சட்டப்பூர்வமான அதிகாரத்தை மொத்தமா காலி பண்ணிடுது. 3வது கடைசி படி, தீர்ப்பு. யோயாக்கீனுக்கு அவரோட சொந்த நாட்டுல தீர்ப்பு சொல்லல, அவரை பிடிச்சவங்களோட இடமான பாபிலோன்ல தான் தீர்ப்பு சொன்னாங்க. அதே மாதிரி மடுரோக்கு வெனிசுவேலால இல்ல, அமெரிக்காவுல தீர்ப்பு வழங்கப்படுது. இது சும்மா ஒரு சட்ட நடவடிக்கை மட்டும் இல்ல, இனிமே யாரு பாஸ் அன்னு உலகத்துக்கே சொல்ற ஒரு பவர் மூவ் இது. ஓகே, இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ இது ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஒரு ஆழமான கேள்விக்குள்ள போலாம். இந்த 3 படி முறை ஏன் திரும்ப திரும்ப வரலாறுல வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற உந்து சக்தி என்ன? இதுக்கு பேரு ராஜ்யத்தை பாதுகாக்கும் உள்ளுணர்வுன்னு நம்ம மூலங்கள் சொல்லுது. அதாவது ஒரு சக்தி தனக்கு அச்சுறுத்தலா இருக்கிற இன்னொரு தலைவரோட செல்வாக்க முழுசா நிரந்தரமா அழிக்கணும்னு நினைக்கிறது. இது சும்மா போர்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அவங்களோட கதையே வரலாறுல இருந்து தொடச்சேறிறது. சரி, வாங்க இது இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இந்த உள்ளுணர்வு 5 விதங்கள்ல செயல்படுது. 1, அவங்க இடத்துல இருந்து தூக்குறது, அவங்களோட பலத்தையே காலி பண்றதுக்கு. 2, அவங்க பட்டத்தை பறிக்கிறது, அவங்க யாருங்கிற அடையாளத்தையே அழிக்கிறது. 3, அவங்க கதைய கட்டுப்பாட்டுல வைக்கிறது, அவங்கள பத்தி மத்தவங்க என்ன நினைக்கணும்னு முடிவு பண்றது. 4, எல்லார் முன்னாடியும் அவங்கள விசாரிக்கிறது, நாங்க தான் பவர்னு காட்டுறதுக்கு. கடைசியா 5, அவங்களோட செல்வாக்க நிரந்தரமா முடிக்கிறது, அவங்க திரும்பவும் ஒரு அச்சுறுத்தலா வரவே கூடாது. இந்த முழு செயலையும் ஒரு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா ஒரு பொதுவான விஷயம் புரியும். பூமியில இருக்கிற இந்த சக்திகள் எல்லாம் ஒருத்தரோட கதைக்கு தி எண்ட் கார்டு போடுற கடைசி அதிகாரம் நாங்க தானு காட்ட முயற்சி பண்ணுது. அவங்க கொடுக்கற நீதிமன்ற தீர்ப்பு தான் ஒருத்தரோட கதையோட நிரந்தரமான அதிகாரப்பூர்வமான முடிவுன்னு அவங்க நிறுவ பாக்குறாங்க. ஆனா இங்கதான் நம்ம மூலங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டிக்காட்டுது. மனுஷங்களோட தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்புன்னு அவங்க சொன்னாலும் வேதாகமம் ஒரு இறுதி தெய்வீக தீர்ப்பை பத்தி பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்களோட நீதிமன்றத்துக்கு மேல ஒரு கணக்கு தீர்க்கிற நாள் இருக்குன்னு சொல்லுது. சோ இது நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. வரலாத்தோட பக்கங்களை இந்த உலக சக்திகள் தான் எழுதுற மாதிரி தெரியலாம், ஆனா ஒருத்தரோட கதையோட உண்மையான கடைசி அத்தியாயத்தை எழுதுறது யாரு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?